ஹாய் நண்பா. நம்ம வீட்டு தெருவில் அந்த ஓடெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஓடுக்கு வந்து இன்றைக்கி தான் சாந்து கிளச்சி அந்த இடையில உள்ள கேப்ஸ் எல்லாம் அடைச்சாங்க. அடைக்கும்போது சிறப்பாக ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. என்னென்னா நம்ம வீட்டில் அந்த நடை இறங்கும்ல, அந்த நடை இறங்குற இடத்துல வந்து ரொம்ப டேமேஜாகி போயிருந்துச்சு. சரி, அப்போ நம்மளே சரி பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் நம்ம ஹெட் ஆஃப் த ஹவுஸும் சேர்ந்து இறங்கிட்டோம். உள்ள இறங்கினதும் சாந்து மண்ணையும் சிமெண்ட்டையும் கொஞ்சம் லைட்டாக குழச்சி எடுத்து அதை ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் அப்படி இப்படி தான் இருக்கும், பார்க்கறது கொஞ்சம் கன்றாவே தான் இருந்தாங்க பண்ணும்போதே. அப்புறம் அப்பா ஒரு ஐடியா தந்தாங்க, அந்த ஐடியாக்கு ஏற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேலேருந்து கீழே அப்படி கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பண்ணி அதை கொஞ்சம் லெவல் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தான் திருப்பி 2 சிமெண்ட்டையும் மண்ணையும் 2 ஆட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடுக்கு, அப்படி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மாற்றி பண்ணிட்டு இருந்தோம். தண்ணி காணாத போல ஃபீல் ஆச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றி விட்டோம். அதில் ஊற்றி விட்டுட்டு அப்புறம் முன்னாடி அவங்க போட்டிருந்தாங்களா அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டோம். அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் குளிர்காயன்றதுக்காக ஊற்றி விட்டோம். திருப்பி என்ன லெவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பொறுமையாக லெவல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் என்னென்னா மேலே கொஞ்சம் மேடு இறங்கிட்டு அந்தால மேலே கொஞ்சம் சிமெண்ட்டையும் மண்ணையும் கலந்து போட்டு அப்படியே கீழே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் அதை வந்து தகிட்டு வச்சு லெவல் பண்ணி விட்டுருந்தோம். எதுக்கு லெவல் பண்ணி விட்டுருந்தோம்னா அப்போ தான் அது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வந்து தண்ணிகள்லாம் வடிகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் எல்லாத்தையும் பண்ணதுக்கு படிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீட்டில் ஒரு சின்ன வேலை வந்தாலும் அது நம்மளே பண்ணலாம். இப்போ இதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு கொத்தனாரை கூப்பிட்டோம்னா அதுக்கு ரூபா கொடுக்கணும், அது இதுன்னு நமக்கு தான் நஷ்டம். ஸோ சின்ன சின்ன ஒர்க்கெலாம் நீங்களே படிச்சுக்கோங்க. அப்புறம் என்னென்னா அந்த மண் அப்படி கொஞ்சம் மண்ணையும் சிமெண்ட்டையும் அப்படியே கொஞ்சம் கலந்து அதில் அப்படி போட்டு கீழே அதை ஃபினிஷிங் கொடுக்கணும்ல. அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக மண்ணை போட்டுட்டு முடிஞ்சுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் வேலையை ஆரம்பிச்சுன்னு புரிஞ்சு மேலே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது போல் ஃபீல் ஆச்சு. அந்த என்ன பண்ணோம், திருப்பி மேலே மண்ணை போட்டு கொஞ்சம் சிமெண்ட்டையும் போட்டு இதை லெவலாக்கணும். அப்புறம் ஒரு வழியாக அப்படியே முடித்தோம். அது கீழே இருந்து அப்படியே மேலே அப்படியே ஸ்மூத்தாக ஏற்றி விட்டோம். ஏற்றி விட்டால் தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும். லுக்ஸ் இம்பார்ட்டண்ட். அப்புறம் என்ன எம்டியாக விட்டால் நல்லா இருக்கும், அதனால டிசைன் போடலான்ட்டு ஆரம்பிச்சிட்டோம். 3 லேயர் ஆஃப் லைன் மாதிரி போட்டு விட்டு அது பார்க்க கொஞ்சம் டீசெண்டாகவும் நீட்டாகவும் இருக்குன்றதுக்காக அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், அப்புறம் தேர்ட் லேயர்லேயே அப்படி மெதுவாக போட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டில் அவுட்லைன் மட்டும் அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அது என்ன லெவலில் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீப்பாக லைன் போடலான்னு சொல்லிட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ஓரளவு நீட்டாகவே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறக்கிடலான்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே கொஞ்சம் நல்லா நீட்டாக உள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிளியராக அப்படி நல்லா வந்து அழுத்தி உள்ளே இறக்குனாங்க. அப்போ தான் கொஞ்சம் டீப்பாக இறங்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த ஃபினிஷிங் லுக் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காணிக்கேன். லாஸ்ட் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஃபினிஷிங் லுக் வந்து காஞ்சதுக்கப்புறம் எப்படின்னு காணிக்கன்னு நினைக்கேன். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சரி, இன்னைக்குள்ள டே முடிச்சு கொடுத்தோம். பாய்.